தோட்டத்திலே இடம்பெற்ற சம்பவம் இன்று முழு மலைகளிலும் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. 200 வருடமாக இந்த மண்ணுக்காக உழைத்த மக்கள், இந்த நாட்டுக்காக உழைத்த மக்கள், இந்த நாட்டினை பொருளாதாரத்தினை சர்வதேசத்திற்கு எடுத்து சென்ற மக்கள், இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எப்பொழுதெல்லாம் வீழ்ச்சி அடைந்ததோ அப்போதெல்லாம் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை முதுகலமாக இருந்த முக்கிய மக்கள் இன்று 200 வருடம் கடந்தும் காணியமற்ற சமூகமாக வாழ்ந்திருக்கிற நிலை. பிரச்சனை தொடர்பாக நாங்கள் பல மட்டங்களிலே போராடி கொண்டிருக்கிறோம். பல மட்டங்களிலே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலே இந்த நீதிமன்ற தீர்ப்பானது வழங்கப்பட்டு பிஸ்கால் இந்த காணியை விட்டு எழுப்பி வழக்கானது முடிவெடுக்கப்பட்டுள்ளது. சட்ட அடிப்படையிலே இதற்கு அன்பால் நீதிமன்றத்திலே நாங்கள் நாடுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் இந்த காணியானது அரசுக்கு சொந்தமான காணி. அரசு இந்த காணியினை இந்த மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கு அரசுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. அரசு வெறுமனே நீதிமன்றத்தினால் தீர்ப்பு வழங்கப்பட்டுவிட்டது, இன்று இதனால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னால் அது உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் அல்ல. காரணம், நீதிமன்ற தீர்ப்பிலே இந்த காணியானது காணி சீர்திருத்த ஆணைக்குழுக்கு சொந்தமான காணி எனவும், அந்த காணியினை காணி சீர்திருத்த ஆணைக்குழு தனது தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லது தனக்கு ஏற்றாற்போல் அதனை வேறு தனிநபருக்கு கொடுக்கலாம் என்று மிகவும் தெளிவாக குறிப்பிடப்படும். நாங்கள் கேட்கின்றோம், இந்த மலையகத்திலே இந்த பிரதேசத்திலே இந்த காணியிலே 30 வருடமாக வாழ்ந்த மக்கள், இந்த நாட்டுக்காக உழைத்த மக்கள், இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு முதுகெலும்பாக இருந்த மக்கள், இந்த உழைத்த காசிலே இந்த காணியிலே பல அபிவிருத்தி திட்டங்களை செய்திருக்கிறார்கள், வீடுகளை கட்டியிருக்கிறார்கள், தங்களுடைய உழைப்பு முழுவதும் அந்த காணியிலே செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இந்த காணியினை வேறொரு தனிநபருக்கு கொடுக்காது, இந்த பிரதேச வாழ்ந்த இதே மக்களுக்கு கொடுக்க வேண்டியது. இன்று இந்த காணி தொடர்பாக நீதிமன்ற தீர்ப்பு வழங்கிய போதும் அரசுக்கு இந்த காணியினை இதே மக்களுக்கு கொடுப்பதற்கு எந்த விதமான சட்ட தடையும் கிடையாது. ஆகவே நான் ஏற்கனவே குறிப்பிட்ட போல மலையக மக்களுக்கு காணி உரிமை பெற்றுக் கொடுப்போம், மலையக மக்களுடைய 200 வருட கண்ணீருக்கு முடிவு கட்டும் என கூறிய இந்த அரசாங்கம் ஆக குறைந்தது இன்று கண்ணீரிலே தவிக்கின்ற இந்த 6 குடும்பங்களுக்காவது இந்த காணியினை பெற்றுக் கொடுத்து இந்த அரசாங்கமானது முன்மாதிரியாக செயற்பட்டு ஆக குறைந்த மனிதாபிமான அடிப்படையில் செயற்பட்டு இந்த காணியினை காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு இருக்கின்ற அதிகாரத்தினை பயன்படுத்தி காணி அமைச்சு இந்த காணியினை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த காணியினை மக்களுக்கு கொடுக்காது வேறொரு தனிநபருக்கு கொடுக்க முற்படுமானால் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நாங்கள் அனைவரும் போராடி இந்த காணியினை இதே மக்களுக்கு கொடுக்கும் வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். அதற்காக நாங்கள் உங்களோடு தோளோடு சேர்ந்து நிற்போம் என்பதை கூறிக்கொண்டு நன்றி.